பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். நம்ம ஒரு சின்ன தியானத்தை பார்க்குறோம். எழுதியிருக்கிறபடியே தேவன் தம்மில் அன்பு கூறுவதற்கு ஆயத்த பண்ணவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆண்டவர் இதில் என்ன சொல்கிறார்னா, நம்மளுடைய எதிர்கால வாழ்க்கை, அதாவது நித்திய வாழ்க்கை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். ஒருவன் யார் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அனுதினமும் அதிகாலையில் அவரை தேடி அவருடைய ஜெபிக்க, வேதத்தை வாசிக்க, அனுதினமும் அவரை பின்பற்றி 24 மணி நேரம் பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருந்து எப்பொழுதும் அவரை ஜெபித்து கொண்டு ஆராதித்து கொண்டு அவர் வசனத்தை தியானித்து கொண்டு அவரோடு கூட பிரயாணம் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் பரலோகத்தின் நித்திய வாழ்க்கை குறித்து அவங்களுக்கு ஒரு விளக்கம் தெளிவாக கொடுக்கப்படும். அவங்க மட்டும்தான தான் இதை புரிந்து கொள்ள முடியும். இல்லைன்னா ஆவின்படி நடக்கிறவங்களால் மட்டும்தான் இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா மாம்சத்தின்படி நடந்தோம்னா இந்த உலகப்புறமான காரியங்கள் இதுக்கே நமக்கு நேரம் சரியாக இருக்கும். காலைல எழுந்திரிப்போம், ஓடுவோம், வேலைக்கு ஓடுவோம், ஸ்கூலுக்கு போவோம், அதை படிக்கணும். பிசாசு எல்லாத்துக்கும் ஒரு டைட் ஷெடியூல் வச்சுட்டான். அதனால் தேவனை தேடுகிறத குறித்து யாருக்கும் ஒரு பெருசாக ஒரு இதே இல்லை. இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் பார்த்திங்கன்னா, இந்த பூமி ஒரு ஆண்டவர் படைத்ததுலேயே ஒரு கடுகு போல தான் இருக்குது. அந்த கடுகுக்குள்ளே 800 கோடி மக்கள் இருக்காங்க. அதில் அநேகர் ஆண்டவர் அழைச்சார். அதில் கொஞ்சம் பேர் தான் அழைக்கப்பட்டவங்க. ஆனால் அதுலேயும் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க சிலர் தான். அவங்க மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவராக இருக்காங்க. ஆண்டவர் எல்லாமே சுவிசேஷம் பாருங்கள், யூடியூப் மூலிமா ரொம்ப உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான ஜனங்கள் ரட்சிக்கப்படுறாங்க. இயேசு குறித்து எல்லாம் அறிந்திருக்காங்க. ஆனாலும் மனுஷனோட ஞானம் எவ்வளோ தான் இருக்குது. இந்த உலகத்துக்குள்ளே ஓடி போய் ஒரு வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும், நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், இதை தான் ஃபோக்கஸ் பண்ணி இருக்குது. ஆனால் ஆண்டவருடைய ஞானம் எப்போவுமே நித்திய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கு. இது எப்படி உங்களுக்கு தெரியும்னா, நீங்கள் பரிசுத்த ஆவியினால் எப்பொழுதும் நீங்கள் ஆண்டோடு கூட இருந்தால் மட்டும்தான் இந்த காரியம் உங்களுக்கு விளங்கும். இது நீங்கள் உள்ள டீப்பாக போன இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இது டீப்பாக சொல்லணும்னா நீங்கள் ஆண்டவரை பின்பற்றினா மட்டும்தான் நித்திய வாழ்க்கையை அடைய முடியும். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். மனம் திரும்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களின் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார்.